இமயமலையில் அமைந்திருக்கும் இந்த கைலாயத்தின் ரகசியங்களை அறிய முற்பட்டவர்கள் இறந்து போகிறதாகவும் தெய்வ பக்தியுடன் போயிட்டு வர்றவங்க நல்ல நிலையை அடையறதாகவும் ஒரு பேச்சிருக்கு. பிரம்மனோட இருப்பிடம் சத்தியலோகம், விஷ்ணுவோட இருப்பிடம் வைகுண்டம், சிவனோட இருப்பிடம் கைலாயம்னு புராணக் கதைகளிலும் ஆன்மீக கதைகளிலும் கூற கேட்டிருப்போம். சத்தியலோகமும் வைகுண்டமும் மனித கண்களுக்கு தெரியாது எனவும் நம் கண்களுக்கு புதுப்படும் ஒரே தேவலோகம் கைலாயம் எனவும் சொல்றாங்க. அந்த கைலாயத்தில் இருக்கும் மர்மங்கள் என்ன, அங்கு எப்படி செல்லலாம் என்பது பற்றி இந்த பதிவில் காண்போம். இமயமலை. இந்தியாவின் வடக்கு பகுதியில் இமயமலையில் அமைந்துள்ள இந்த இடம் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவில் அமைந்துள்ளது. அதாவது இதன் இருப்பிடம் திபெத் நாட்டினால் எல்லை கொள்ளப்படுகிறது. சிந்து, சட்லெஜ், பிரம்மபுத்திரா போன்ற புகழ்பெற்ற ஆறுகள் இந்த மலையில் உற்பத்தியாகிறது. இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கும் அதே வேளையில் இந்தியாவின் மிகவும் ஆபத்தான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது.